உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் இந்த திமுக பழைய காலத்து தாத்தா டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. அந்த மாதிரிதான் ஒரு தாத்தா டெக்னிக்கை அண்ணன் வன்னியரசு அவர்கள்ட்ட காட்டுவதற்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா அண்ணன் வன்னியரசு என்ன பண்ணியிருக்காருன்னா தக்க பதிலடியை கொடுத்துள்ளார். திமுக கொத்தடிமை பத்திரிகையாளர் ஒருத்தருக்கு தக்க பதிலடியை வழங்கியுள்ளார் அமைச்சர் வன்னியரசு அவர்கள். எப்படியாச்சும் கோர்த்து விட்டு அதன் மூலமாக சன் நியூஸை வச்சு ஒரு நியூஸ் கார்டு போட்டுட்டு மக்கள் மத்தியில ஒரு டிபேட்டை கிளப்பி விட்டுறலாம். பாருங்க இவர் உங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காரு, நீங்க என்ன கருத்து சொல்றீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டு அவர் ஒரு கருத்து சொல்லுவாரு, அதை வச்சு பதிலடி அப்படின்ற மாதிரி போட்டு கோர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி திமுகவுடைய கொத்தடிமை பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஆனா அண்ணன் வன்னியரசு அவர்கள் தக்க பதிலடியை வழங்கியுள்ளார். அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அமைச்சர் வன்னியரசு அவர்கள்ட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கொத்தடிமை பத்திரிகையாளர் மேற்கொண்ட தாத்தா காலத்து டெக்னிக் என்ன அப்படின்றத சொல்வதற்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்க எளிதா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஊர்கள்லேயே நிறைய எக்ஸாம்பிள் கொட்டி கிடக்குது. நம்ம அன்றாடம் பார்க்கின்ற காட்சிகள்லேயே நிறைய உதாரணங்கள் கொட்டி கிடக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க கொலாய் சண்டையை எடுத்துங்க. அந்த கொலாய் சண்டையில ரெண்டு லேடி சண்டை போடுவாங்க. அப்ப அந்த ரெண்டு லேடியில ஒரு லேடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்க இன்னொரு லேடியை கோர்த்து விட்டுருவாங்க. நீ அன்னைக்கு சண்டை போறப்ப என்னடி சொன்ன, நீ அந்த அவளை பத்தி நீ இப்படி சொன்னேல அப்படின்னு சொல்லி கோர்த்து விட்டுருவாங்க. அப்ப பக்கத்துல இருக்க லேடி என்ன போடுவாங்கன்னா, இவங்களுக்கு சப்போர்ட்டா ரெண்டு பேர் சேர்ந்து இந்த லேடியை எதிர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டு காலமாகவே இந்த கோர்த்து விடுற அரசியலை ரொம்ப நாளாவே பண்ணிக்கிருக்காங்க. டைரக்டா அவங்க இறங்கவே மாட்டாங்க. டைரக்டா இறங்க மாட்டாங்க. மற்ற கட்சிகளை கோர்த்து விட்டு அதன் மேல சவாரி பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் இத்தனை ஆண்டு காலமாகவே திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது. கடந்த 5 வருடங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை எதிர்த்து நடத்திய போராட்டங்கள் என்பது மிக மிக குறைவு. விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டங்களை விட திராவிட முன்னேற்ற கழகம் துளி அளவு கூட அதிகமா பண்ணிருக்கவே மாட்டாங்க. அப்ப விடுதலை சிறுத்தை கட்சியையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் கோர்த்து விட்டு அதன் மேல பிஜேபி எதிர்ப்பு கட்சியாக தன்னை காட்டிக் கொள்வார்களே தவிர நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து நின்று களமாட மாட்டார்கள். சரிங்களா? இது எதற்காக பதிவு பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரிதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமை பத்திரிகையாளர் ஒருத்தர் அண்ணன் வன்னியரசு அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த திரைப்படத்துல அமைச்சர் போய் கலந்து கொண்டு கண்ணீர் வடிக்கின்றார். அந்த காட்சிகளை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார். நீங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் வன்னியரசு அவர்கள்ட்ட கேள்வி கேட்டு டிவிகேவையும் விசிகேவையும் கோர்த்து விடுவதற்காக அந்த பத்திரிகை என்ன பண்றாருன்னா ஒரு ஊழ வேலை பாக்குறாரு. அதுக்கு அண்ணன் வன்னியரசு அவர் கொடுத்த பதில் என்னவென்றால், அவர் அழுகிறாரு அப்படின்னா நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு 1008 வேலை இருக்குது. நீங்க அவர் அழுகிறாரு அப்படின்னா எதற்காக அழுகிறீங்க, என்ன காரணம் அப்படின்றத நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன் துறை என்னவென்றால் அது சமூக நீதித்துறை, அந்த சமூக நீதித்துறை சார்ந்த விடயங்களை நீங்க என்கிட்ட கேள்விகளா கேளுங்க அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி செய்ய பார்த்த அந்த பத்திரிகையாளரை விரட்டி விட்டாரு அண்ணன் வன்னியரசு அவர்கள். இப்ப இந்த பத்திரிகையாளருடைய நோக்கம் என்ன தெரியுமா, அண்ணன் வன்னியரசு அவர்கள்ட்ட வாயை புடுங்கி அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஏதோ ஒரு கருத்தை பதிவு பண்ணுவாரு. அந்த கருத்தை ஒரு நியூஸ் கார்டு ஃபார்மேட்ல சன் நியூஸ் தொலைக்காட்சி என்ன பண்ணுவானா, நியூஸ் கார்டு ஃபார்மேட்ல தயாரிச்சு ஜனநாயகம் திரைப்படத்தில் கண்ணீர் வடித்த அந்த அமைச்சருக்கு தக்க பதிலடியை வழங்கினார் வன்னியரசு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டை போட்டு விட்டுருவான். உடனே இந்த பக்கம் என்னன்னா ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும். அப்ப இந்த பக்கம் டிவிக்கே பக்கம் ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும், விசிகே பக்கம் ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும். ரெண்டு ரியாக்ஷனையும் கோர்த்து விட்டு தான் குளிர் காய்ந்து கொள்வது. இதைத்தான் இத்தனை ஆண்டு காலமா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவதற்காக தான் இந்த கேள்வி இன்னைக்கு பத்திரிகையால கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் தக்க பதிலடியை வழங்கியுள்ளார். அவர் அழுகிறார் அப்படின்னா அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன்ட்டே கேட்கறீங்க, எனக்கு 1008 வேலை இருக்கு என்பதாக அண்ணன் வன்னியரசு அவர்கள் தக்க பதிலடியை வழங்கியுள்ளார். மக்களே, அதான் ஃபேக்ட். நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு அமைச்சர் போய் படம் பாக்குறாரு, கூடவே இன்னும் 2-3 அமைச்சர் பார்த்திருக்காங்க கூட வச்சுக்கிடுவான். ஆனா தமிழ்நாட்டுல எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அத்தனை அமைச்சர்களுமே அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படம் பார்த்த அமைச்சர்கள் என்பது மிஞ்சி போனா 4 அமைச்சர் இருப்பாங்க, 5 அமைச்சர் இருப்பாங்க. மற்றபடி மற்ற அமைச்சர்கள் அவருடைய வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ணன் வன்னியரசு அவர்களும் கூட அவருடைய வேலையை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். இன்றைய தினத்துல காலையில் ஒரு அறிவிப்புங்க,
அந்த அறிவிப்புல தெளிவா சமூக நீதித்துறை சொல்லுது என்னன்னா, சாதி சான்றிதழ் ஆதி திராவிட மக்களுக்கு வித்தின் 2 டேஸ்க்குள்ள சாதி சான்றிதழ் வழங்கி ஆக வேண்டும். அவங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னா 2 நாளா அவங்களுடைய கைகளுக்கு கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போடுறாங்க. இவங்க எதனால உத்தரவு போடுறாங்க? அண்ணன் வன்னியரசு போன்ற சமூக நீதித்துறை அமைச்சர் என்ன பண்றாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவு கொடுத்தனால தான் இந்த உத்தரவு என்பது பாஸ் ஆகுது. அப்ப அண்ணன் வன்னியரசனுடைய செயல்பாடுகள் என்பது அது விவாத பொருளாக மாற்ற வேண்டிய ஒரு செயல்பாடு. அமைச்சர் போய் கண்ணீர் விட்டதுதான் விவாத பொருளா மாற்ற வேண்டிய செயல்பாடா? அப்ப அமைச்சர் வன்னியரசு அவர்கள்ட்ட போய் நீங்க இந்த மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துறீங்களே, சமூக நீதித்துறை 2 நாள்ல சாதி சான்றிதழ் வழங்கி ஆகணும்ன்ற மாதிரி ஒரு உத்தரவு கொடுக்குறாங்களே, அப்ப இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இத்தனை ஆண்டு காலமாக எதற்காக வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள சாதி சான்றிதழ் வழங்க முடியவில்லை? என்ன காரணம்? இதற்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் எதற்காக இவ்வளவு கால தாமதம் பண்ணாங்க? நீங்க என்னென்ன டிஃபிகல்டிஸ் நீங்க சந்திக்கிறீங்க? நீங்க 48 மணி நேரம் சொல்லிக்கிறீங்க, 2 நாளா உங்களால வழங்கி விட முடியுமா? அதுல இருக்கிற டிஃபிகல்டிஸ் என்ன? இது சம்பந்தமாக, இந்த துறை சம்பந்தமாகத்தான் அண்ணன் வன்னியரசு போன்ற ஆட்கள்கிட்ட கேள்விகள் கேட்கணும். அதை விட்டு அந்த அமைச்சர் கண்ணீர் வடிக்கிறாரு, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அண்ணன் வன்னியரசு ஒரு பதில் சொல்லுவாரு, அதை வச்சு நியூஸ் கார்டு போடுவீங்க, அந்த நியூஸ் கார்டை டிவிகே காரனை காட்டுவீங்க, அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு. விசிகா டிவிகே மோதல், கடுமையான மோதல் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்த்து விட்டுட்டு இதுல குளிர்காய்கின்ற வேலையை திராவிட முன்னேற்றம் பார்ப்பீங்க. இத்தனை ஆண்டு காலமா அதுதான் நீங்க பாக்குறீங்க. அப்ப இது போன்ற செயல்பாடுகளுக்கு தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் தக்க பதிலடியை வழங்கியுள்ளார். மக்களே, நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் கன்வே பண்ண விரும்புறேன். திமுகவுடைய சதி சூழ்ச்சிகளை கன்வே பண்ண விரும்புறேன். திமுகவுடைய சதி சூழ்ச்சிகள் 2 விடயம் மட்டும்தான். அதுல முதல் விடயம் என்னவென்றால், டைவர்ஷன் டிபேட்டுகள் நடத்துவது. விவாதிக்க வேண்டிய விடயத்தை விவாதிக்க மாட்டாங்க, விவாதிக்க தேவையில்லாத விடயத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய லெவல்ல டிபேட்டுகள் நடத்தி இருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? விடுதலை சிறுத்தை கட்சி கடந்த ஆண்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. அப்ப அந்த மது ஒழிப்பு மாநாட்டின் மூலமாக மக்கள் ஏறக்குறைய 4 லட்சம் மக்கள் திரண்டுறாங்க. அப்ப ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு மக்கள் மத்தியில பெர்செப்ஷன் வைஸா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடி விழுகின்றது. திருமாவளவன் மது ஒழிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டாரு, அப்ப மது ஒழிக்க முடியுமா? அப்ப இந்த மதுக்கடைகளை யார் நடத்துறா? எந்தெந்த அமைச்சர் பெருமக்கள் நடத்துறாங்க? இந்த மதுக்கடைகள் மூலமாக அரசுக்கு எவ்வளவு வருமானம் வருது? இந்த மதுக்கடைகள் மூலமாக இங்க இருக்க சாதாரண சாமானிய மனிதர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? இந்த மதுவின் மூலமாக எத்தனை பேர் கல்லீரல் செத்து போறாங்க? இந்த மாதிரி மக்கள் மத்தியில பெரிய டிபேட் எழும்பிவிடும் என்ற காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? திருமாவளவன் ராஜாஜிக்கு ஏன் கட் அவுட் வச்சாரு, மது ஒழிப்பு மாநாட்டுல ராஜாஜிக்கு ஏன் கட் அவுட் வச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த விடயத்தை பிரதான விடயமாக மிகப்பெரிய பேசும் பொருளாக மாத்தி விட்டாங்க, இந்த சமூகத்துல மாத்தி விட்டாங்க. அப்ப யாருமே மதுவை ஒழிக்க முடியுமா முடியாதா, திமுக வாக்குறுதி கொடுத்தாங்களே ஏன் ஒழிக்கல, இது மாதிரி எதுவுமே பேசவே இல்லை. ராஜாஜிக்கு கட் அவுட் வச்சது சரியா தவறா? ராஜாஜி கட் அவுட் வச்சதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா? அப்ப திமுக எப்படி டைவர்ஷன் டிபேட் நடத்துறாங்க பாருங்க. இதைத்தான் ஆண்டாண்டு காலமாவே திமுக பண்றாங்க. சோ திமுகவுடைய சதி சூழ்ச்சிகள்ல முதல் விடயம் என்னவென்றால் டைவர்ஷன் டிபேட்டுகள் நடத்துவது. தான் ஒரு கருத்தை விதைச்சு விடுவாங்க, அந்த கருத்தை மையப்படுத்தி தான் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே விவாதம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிலையை உருவாக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு அண்ணன் வன்னியரசு சொல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ணன் வன்னியரசு அவர்கள் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாப்ல, ஏன் துறை சார்ந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க அப்படின்னு போயிட்டாப்ல. சோ திமுகவுடைய சதி சூழ்ச்சிகள்ல முக்கியமான ஒன்று என்னவென்றால் டைவர்ஷன் டிபேட் நடத்துவது. 2வது ஸ்டிக்கர் அரசியல். ஸ்டிக்கர் அரசியல் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே ஒரு ஸ்டிக்கர் அரசியல் பண்ணி அதன் மேல சவாரி பண்ணுவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான வேலையே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி மனுஷ புத்திரம் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, திமுகவுடைய கொத்தடிமை. அவர் என்ன போட்டாருன்னா ஒரு பதிவு போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, நீட் எதிர்ப்புக்காக இன்னைக்கு இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளங்கள் திரண்டு இருக்காங்க, இதுக்கு விதை போட்டது யாருன்னு பார்த்தோம்னா அது மு.க. ஸ்டாலின் தான். அவர்னாலதான் இன்னைக்கு மக்களை திரண்டு இருக்கிறாங்க, இளைஞர்களை திரள்றாங்க, அவர் தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. சோ அந்த நீட் ஒழிப்பிற்காக திரண்ட அந்த மனித வளத்தினுடைய கிரெடிட்ஸை திமுக ஹைஜாக் பண்ணும் விதமாக ஸ்டிக்கர் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு காரணமே நாங்க தான் அப்படின்னு சொல்லி. மக்களே, ஆண்டாண்டு காலமாகவே திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்றுதான் ஸ்டிக்கர் அரசியலை மேற்கொள்வார்கள். இப்ப நீட் எதிர்ப்புன்னு சொல்றாங்களே, கடந்த 5 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டுக்கு எதிராக நடத்திய போராட்டங்கள் என்ன, எத்தனை நடத்தி இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அறிக்கைங்க, மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில பிஜேபின்ற வார்த்தை இல்லைங்க, சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவு அந்த வார்த்தை இல்லைங்க, ஒன்றிய அரசுன்ற வார்த்தை இல்லைங்க, கண்டனம்ன்ற வார்த்தை இல்லைங்க. ஒரு மொட்டை கடிதாஸ் மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு.
அப்ப இத்தனை ஆண்டு காலமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் என்பது ஸ்டிக்கர் அரசியல் மற்றும் மற்ற கட்சிகள் நடத்துகின்ற போராட்டங்கள் மீது சவாரி செய்து கொள்வதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையாய வேலையே. அப்ப மக்களாகிய நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திமுக செய்கின்ற சதி அரசியல், சதி சூழ்ச்சி அரசியல், டைவர்ஷன் டிபேட்டுகள் என்ன அப்படின்றத மக்களாகிய நாம தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கூடுதலா ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கிறேன். நான் சில நாட்களுக்கு முன்பாக அண்ணன் திருமாவர்கள் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது ஒரு விடயத்தை பதிவு பண்ணுவாரு. உணர்ச்சி வயப்படுவதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. உணர்ச்சி வயப்படுவதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், நாம் பயணிக்க வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்கின்றது என்பதை அண்ணன் திருமாவர்கள் பதிவு செஞ்சிருப்பாரு. அதைத்தான் இந்த இடத்துல நானும் பதிவு செய்து கொள்கின்றேன். இன்றைக்கு 15 ஆண்டு காலமாக ஒரு ஊருக்குள்ள பேருந்து போகல. அண்ணன் வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்பாக பேருந்து உள்ளே போகின்றது. கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக ஒரு சுடுகாட்டை மீட்க முடியாம இருந்துச்சு. அண்ணன் வன்னியரசு அவர்கள் பதவி ஏற்றதற்கு பின்பாக சுடுகாட்டை மீட்க முடிகின்றது. இன்னும் பல இடங்கள்ல பட்டியல மக்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதிகாரம். அதிகாரம் இஸ் அல்டிமேட் பவர். அப்ப அந்த அதிகாரத்தை அடைகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அதிகாரத்தை பாதுகாப்பாக நமக்கே வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதே வேளையில அந்த அதிகாரத்தை இரட்டிப்பு அதிகாரமாக மாற்ற வேண்டியதும் கூட நம்மளுடைய கடமை. சோ என்ன சொல்றேன்னா, உணர்ச்சி வயப்படுவதை கட்டுப்படுத்துங்கள். நம்மை சுற்றி என்ன அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, நம்மை பகடைக்காயாக பயன்படுத்தி எப்படியெல்லாம் அரசியல் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்களும் பட்டியல மக்களுடைய உரிமைகளுக்காக களமாடுகின்ற தோழர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சி அமைப்பினுடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.